இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தரோடு நாம் இணைந்து இருக்கும்போது ஒரே ஆவி உடையவர்களாக இருக்கிறோம். அவரும் நாமும் நம்முடைய ஆவிகள் இணைந்து இருக்கு. அப்போ அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார்னு அர்த்தம். ஏன் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறத குறித்து சொல்கிறாருன்னா, இதுக்கு முந்தின வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 6:16 வேசியோடு இணைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ வேசித்தனம் செய்யும்போது அப்போ அந்த பாவம் இருவருக்குள்ளேயும் அது கடந்து வருகிறத பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? பரிசுத்தத்துக்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால் 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னே சொல்கிறார். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அப்படி வேசித்தனங்களுக்கு உட்படுகிறவன் அவன் தன் சுய சரீரத்தை பாவத்துக்கு உட்படுத்துகிறான். அப்போ பாவம் செய்கிறவனுக்கு என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே எழுதியிருக்கு இல்லையா? அதனால் கர்த்தர் எதுக்கு நம்மை அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் தங்கும் ஆலயமாகிய இந்த சரீரம் பரிசுத்தத்தோடு காக்கப்பட வேண்டும் இல்லையா? பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் எப்போ உண்டாகும்? அவரோடு கூட நாம் ஒருமனப்படும் போது தான். அதனால் விசுவாசிகள் ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறித்து தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசிகள் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் என்பதை வலியுறுத்த தான் இந்த வசனம் இன்றைக்கி நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அதனால் தேவனுடைய ஐக்கியமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும்போது அவர் பரிசுத்த ஆவியினால் தேவனோடு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறார். அதே போல் நாமும் அவரும் ஒரே ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். இது விசுவாசியும் கர்த்தரும் ஒரே ஆவிக்குரிய நிலையில் ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கிறத குறித்து காண்பிக்கிறது தான் இந்த வசனம். ஏன்னா பரிசுத்த வாழ்க்கை விசுவாசிகள் வாழணுன்றது தான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா உலக காரியங்களில் தேவ ஜனங்கள் சிக்கொண்டு போகாதபடிக்கு தேவனுடைய ஐக்கியத்தை காத்து கொள்ளணும். பரிசுத்தமாக வாழ வேண்டும். பாவ பழக்கங்கள், சகோதரர்களுக்கு இடையே வருகிற வழக்குகள், இதனால் நம்முடைய சிந்தை எந்த விதத்திலையும் கெட்டு போகக்கூடாது. அதனால தான் தேவன் இன்னைக்கு அவரோடு கூட ஒன்றிணைந்து செயல்படுகிறவர்களாய் ஒரே ஆவி உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு இன்றைக்கி வலியுறுத்தி சொல்லுகிறத பார்க்குறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். அப்போ தேவனோடு இணைந்தவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கணும். எப்படின்னா, பிதா குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும், யார்? தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தத்தில் காத்து வழிநடத்துகிறவங்க, அவர்களும் எப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறார்களோ அதே போல் இவர்களும் நம்மிலே ஒன்றாக இருக்கப்படும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் தந்த மகிமை அவர்களுக்கும் கொடுத்தேன்னு சொல்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்த மகிமையை அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கும் தேவன் அந்த மகிமையை கொடுக்கிறார். ஏன்னா ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் இந்த உலகம் அறியும்படியாக அவர்கள் எல்லாரும் என்னில் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவ அன்பு குமாரனுக்குள்ளே காணப்பட்டது போல அவரை விசுவாசிக்கிறவர்களும் அவருடைய அன்பிலே நிலைத்து இருக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிற நிருபத்தில் இவ்வாறு சொல்கிறார். கிறிஸ்துவுடனே நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கணும். கிறிஸ்து இயேசு எப்படி தன் சரீரத்திலே பாடுகளை சுமந்தாரோ அதே போல் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் பாடுகளை அனுமதித்திருக்கிறார். அதை நாம் சுமந்து செல்லணும். அதுதான் எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே நான் பிழைத்திருக்கிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். குமாரனை பிதாவாகிய தேவன்
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனுஷர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கும்படியாக அவரை இந்த உலகத்துக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளவர்களாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ தேவன் யூதர் கிரேக்கர்னு யாரையும் பார்க்கல, சுயாதீனம் உள்ளவர்கள் அடிமை உள்ளவர்கள்னு பார்க்கல. அவரை எல்லாரையும் ஒரே ஆவியும் ஒரே சரீரம் உள்ளவர்களாக ஞானஸ்தானம் அடையணும். பாவத்துக்கு செத்து நம்ம நீதிக்கு பிழைக்கிறது. பாவத்துக்கு நம்ம ஞானஸ்தானம் அடையும் போது நம்ம மறிக்கிறோம். நாம் எழும்பும்போது கிறிஸ்துவுக்குள் நீதிக்குள்ளாக நம்ம பிழைக்கிறவர்களாக இருக்கணும். அதனால் ஆவிக்குள்ளாகவே நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோன்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்கும்போது சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். தேவன் நமக்கு சமாதானத்தினாலே நம்மை கட்டி வைத்திருக்கிறார் இல்லையா? அதை நம்ம காத்து கொள்ளணும். உங்களுக்கு உண்டாயிருக்கிற அழைப்பிலே ஒரே நம்பிக்கை உள்ளவர்களா? தேவன் எல்லாரையும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ எந்த நோக்கத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறாரோ அந்த நம்பிக்கையில் நாம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது தேவனோடு இசைந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். ஒரே சரீரம் ஒரே ஆவி உள்ளவர்களாக இருக்கணும் என்பதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். யோவான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். எல்லா மனுஷரும் மாம்சத்தில் பிறந்தாலும் இந்த சரீரத்தை நாம் பாவத்துக்கு உட்படுத்த பண்ணாமல் நாம் கிறிஸ்து வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தை பரிசுத்தத்தோடு நம்ம காத்துக்கொள்ளணும். அவைகள் எல்லாம் பரிசுத்தத்துக்கு நீதிக்கு நாம் ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவை நம் சரீரத்திலே தரித்து கொள்கிறோம் என்றால் நாம் அவருடைய எலும்புக்கு எலும்பாகவும் மாம்சத்துக்கு மாம்சமாகவும் இருக்கும். அதே போல் நாம் கம்யூனியன் எடுக்கும்போதும் அந்த நித்திய உடன்படிக்கையில் நம்ம பங்காளர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசித்து அதை பானம் பண்ணுறோம் இல்லையா? அப்பமும் திராட்சை ரசமும் அதை நாம் உட்கொள்ளும் போது அவருடைய ஜீவன் அவருடைய சரீரம் நமக்குள்ளே இருக்குது. அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஏன்னா அந்த திருவிருந்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. மரித்தாலும் நாம் நித்தியத்திலே காணப்படுவோம் என்கிற நிச்சயத்தை அதன் மூலமாக தேவன் தருகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவருக்கு எப்படி பிதாவை மாத்திரமே அவர் தனக்குள்ளாக கொண்டு இருந்தார், பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருந்தது போல் நாமும் அவரும் ஒன்றாக இருக்கவே தேவன் விரும்புகிறார். அதனால் இயேசுவின் சிந்தையை தரித்தவர்களாக இன்றைக்கி இருங்க. அதனால் ஆவியிலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் பரிசுத்தத்திலும் நாம் ஒன்று இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். பாவத்தை விட்டு விலகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கணும். ஒரே ஆவி உள்ளவர்களாக இருக்கணும். இதை தான் தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் இருக்கும்போது கிறிஸ்துவுடையவர்களாய் நாமும் காணப்படுவோம். அப்போ மற்றவர்கள் நம்மை சொல்லுவார்கள் அவர்கள் கிறிஸ்துவர்கள்னால் கிறிஸ்து உடையவர்கள் என்பது தான் பொருள். அப்படி தேவன் நம்மையும் மாற்றணும். அப்படி நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஒரே ஆவி உள்ளவர்களாய் இசைந்து வாழ நம்மையும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன்.